ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம நைட் டின்னர் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பூரியும் கிழங்கும் பார்க்க போகிறோம். அதுக்கு கிழங்கு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஆல்ரெடி அம்மா. பாருங்கள், கிழங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அம்மா செஞ்சுருக்காங்க சூப்பராக. இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. இப்போ பூரி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அது சூடாகிற வரல வெயிட் பண்ணுறோம். அதுக்காக சும்மா ஒரு பிஞ்சு மாவு போட்டு பார்த்தேன். லைட்டாக இதுவாக சூடாக இருக்குது. இன்னும் சூடாகட்டும். சூடாகணும் பூரி போட்டு நம்ம எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பூரிக்கு தேவையான சைஸ் எடுத்துருக்கோம். நம்ம வானல் சின்னவனால சின்னதாக அழகாக ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க அது எண்ணெயில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் போட்டாச்சு பூரி. இப்போ அது அப்படியே எண்ணெயில் கீழேருந்து உப்பி வரும் பாருங்கள். பாருங்கள், பூரி வருது பாருங்கள். தெரியுதா? மேலே வந்துடுச்சு பாருங்கள். உப்புது பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக உப்புது. வானல் சைஸுக்கு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். அதனால் நம்மளுக்கு சூப்பராக வந்துருக்கு பூரி. ஃபஸ்ட்டு பூரினால எப்பவுமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். செகண்ட் பூரியில் இருந்தால் நல்லா கொஞ்சம் செவப்பாக வரும். பாருங்கள், இப்போ திருப்பி விட்டுப்போம். இந்த சைடு அவ்வளோ. இது ஃபஸ்ட்டு பூரினால இப்படி தான் வரும். இது மேலே எண்ணெய் லைட்டாக நம்ம இது பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா தரும் சூப்பராக. பாருங்கள், இப்போ கலர் வருது, லைட் ரெட்டில் வருது பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பூரி போட்டோம். இப்போ இது எடுத்துடலாம். இதை வாங்க இப்போ ரெண்டாவது பூரி போட்டுக்கலாம். இப்போ இது சூப்பராக வைப்போம் பாருங்கள். இதுவும் கீழேருந்து போய் கொதித்து மேலே வரும் சூப்பராக. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மேலே. அவ்வளோதான் உப்பு. இது இன்னும் சூப்பராக உப்புது. கொஞ்சம் சவப்பாகுது. கொஞ்சம் விட்டிங்கன்னா சவப்பாகிடும். என்ன சொல்லுது பாருங்கள், உப்பிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பூரி எப்படி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி பாருங்கள் எவ்வளோ புஃப்னு வந்திருக்கு சூப்பராக. நம்ம பாருங்கள் சைஸ் பாருங்கள், கரெக்டாக அந்த வானல் சைஸ் போட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 பூரி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கிழங்கு அம்மா ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க கிழங்கு. பாருங்க அப்படியே மேலே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். பூரி சூப்பராக அமைங்கிடுச்சு பாருங்கள். ஒரு பூரி செம சூடாக இருக்குது. கிழங்கு செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.